இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஊர் சுற்றி பறவை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது சேலம் மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்கள் குறித்தும், சேலம் மாவட்டத்தினுடைய சிறப்புக்குரிய சுற்றுலா தலங்களின் தனித்துவமான சிறப்புகள் குறித்தும் நம்மோடு உரையாடுவதற்காக சேலம் அரசு கலைக்கல்லூரியினுடைய புவி அமைப்பியல் துறை பேராசிரியராக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புவி அமைப்பியல் துறையில் பல்வேறு விதமான பணிகளை மிக நேர்த்தியாக செய்து வரக்கூடியவர். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கல்லூரி வளாக நிகழ்வுகளை நடத்தியவர்கள். இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று புவி அமைப்பியல் சார்ந்து, இயற்கை சூழலியல் சார்ந்து, அமைப்பியல் சார்ந்த பல்வேறு மாற்றங்கள், அதற்கான பின்னணிகள் என்று இந்த புவியியல் சார்ந்த பல்வேறு ஆய்வுத்தளங்களில் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தவர்கள். அதே போன்று கவிதை, இலக்கியம், பேச்சு என்று ஒரு எழுத்தாளராக, பேச்சாளராக பல்வேறு தரங்களில் நின்று பணியாற்றக்கூடியவர். தொடர்ந்து சமூகம் குறித்தும், மாணவர்களின் எதிர்காலம் குறித்தும், சமூக அக்கறையோடு பல்வேறு பொதுநல அமைப்புகளில் இணைந்து பணியாற்றக்கூடியவருமான மரியாதைக்குரிய பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் டாக்டர் விஜயகுமார் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்கள் பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறோம். கோடை கால துவக்கம் முதல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளியில் இதே போன்று ஊர் சுற்றி பறவை என்கிற நிகழ்ச்சியில் உலகெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்கள் குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று சேலம் மாவட்டத்தினுடைய சிறப்புக்குரிய சுற்றுலா தலங்கள், தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் குறித்து நிறைய அறிமுகம் இருந்திருக்கும். ஆனால் சேலம் மாவட்டத்தில் கவனிக்கத்தக்க சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்கள் நிரம்ப இருக்கின்றன. அது குறித்து நம்முடைய நேர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாம் இப்போ சந்தித்திருக்கிறோம். இந்த சந்திப்புக்கான முக்கியமான அந்த சுற்றுலா தலங்கள் பற்றி பேசுவதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம், ஒரு கல்வித்துறையில் உங்களை நான் அறிமுகப்படுத்திட்டேன். உங்களுடைய சுய அறிமுகம், உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. உலகமெங்கும் தமிழ் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த இசை முரசு இணையவழி பண்பலை நிகழ்ச்சியில் நான் பிறந்த மண்ணாகிய சேலத்தை பற்றியும், சேலம் மாவட்டத்தை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சேலம் மண்ணிலே பிறந்தவன். முதல் தலைமுறை பட்டதாரியாக நான் என்னுடைய கல்வி பயணத்தை துவக்கினேன். இங்கே சேலத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் நான் படித்து, அரசு கல்லூரியிலே நான் என்னுடைய இளநிலை, முதுநிலை பட்டப்படிப்பினை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது சொல்லிய அந்த ஜியாலஜி என்ற அந்த பாடம், அதாவது புவியமைப்பியல் என்ற பாடத்திலே நான் சேலம் அரசு கலைக்கல்லூரியில் படித்து முடித்தேன். பின்பு தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு 1998 ஆண்டு முதல் உதவி பேராசிரியராக நான் படித்த கல்லூரியிலேயே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை நான் படித்த கல்லூரியிலேயே பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். சிறப்பு சார். படித்த கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுவது ஒரு பெரிய பாக்கியம். அது வகையில உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாங்கய்யா, நிச்சயமாங்கய்யா. எனக்கு என்னுடைய மனைவி சிவசங்கரி, அவர்களும் ஒரு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். எனக்கு ஒரு மகள் இருக்கின்றார், ஒரு மகனும் இருக்கின்றார். வழக்கமாக ஒரு வக்கீலின் மகனோ மகளோ வக்கீலாகத்தான் இருப்பார்கள். அதை போல நானும் என்னுடைய மகளை நான் படித்த அந்த படிப்பிலேயே இப்பொழுது முனைவர் ஆராய்ச்சி பட்டத்திற்கு அவளை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே சேர்த்திருக்கின்றேன். ஆமாங்கய்யா. இந்த பாடமானது ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு பாடமாகும். இது வெள்ளையர்கள் அதிகமாக படித்த ஒரு பாடம். நமது தமிழகத்திலே குறைவான கல்லூரிகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பாடத்தை நான் அதிகமாக ஊன்றி நன்றாக படித்து இந்த ஒரு பணியினை நான் செய்து வருகின்றேன். மேலும் பூமியை பற்றி நாம் விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கூட அதிகமாக வெயில் அடித்த ஒரு நிலை மாறி இப்பொழுது
ஊரெங்கும் தமிழகம் எங்கும் மழை பொழிந்து தள்ளி கொண்டிருக்கின்றது. ஆமா. இந்த நிகழ்ச்சியை நாம் பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் நாகர்கோவிலில் இருக்கிறீர்கள், நான் சேலத்திலே இருக்கின்றேன். 2 இடத்திலுமே மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆமா. இப்படி கால சூழ்நிலை மாறுபாடு, நில அமைப்பு, நிலத்தின் தன்மை, இது போன்ற விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த பாடம் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த சேலம் நகருக்கென்று தனித்த ஒரு சிறப்பு இருக்கின்றது. வந்தாரையெல்லாம் வாழ வைப்பது நம் தமிழகம் என்று ஒரு சொல் இருக்கின்றது. அதை நிரூபிக்கும் வண்ணமாக இங்கே வந்தவரை எல்லாம் மிக அமைதியாக, எந்த ஒரு சமூக மாறுபாடு இல்லாமல், சமூக கேடு இல்லாமல் அனைவரையும் அணைத்து ஒரு வாழக்கூடிய மிக அற்புதமான இடம்தான் இந்த சேலம் மாவட்டம். விஷயம் சார், இப்ப சேலத்தினுடைய சுற்றுலா தலங்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னால சேலத்தினுடைய சில வரலாற்று குறிப்புகளை நாம பேசலாம். அந்த வகையில் சேலம் என்று இந்த ஊருக்கு பெயர் வருவதற்கு என்ன காரணம்? சேலம்னா எங்க எல்லாருக்குமே சேலத்து மாம்பழம் அப்படிங்கறதா புகழுக்குரிய குறியீடாக எங்கள் நினைவுக்கு வருகிற, இப்போதும் சொன்னாலே சுவையூட்டுகிற ஒரு விஷயம். இந்த சேலத்தினுடைய வரலாறு, குறிப்பாக இந்த சேலத்தினுடைய பெயர் காரணம் உள்ளிட்ட, அதுவும் இந்த ஆங்கிலேயர்கள் காலம் தொட்டு வரலாற்று சிறப்புமிக்க நகர்பகுதியாக உள்ளாட்சி மன்ற அமைப்பாக இயங்கியிருக்கிற இந்த சிறப்புக்குரிய நகரனுடைய வரலாற்றை சுருக்கமாக பதிவு செய்யும். நிச்சயமாங்க. சேலம் என்ற அந்த சொல்லானது பல்வேறு வகைகளில் வந்திருக்க கூடும் என்று பல்வேறு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். சில ஆய்வாளர்கள் கருத்துப்படி இங்கே சதுர்வேதி மங்கலம் என்ற ஒரு பெயர் இந்த நகருக்கு இருந்திருக்கின்றது. அதாவது 8 திசைகளிலும் வேதங்கள் முழங்கிய ஒரு இடமாக இந்த இடம் இருந்திருக்கின்றது. அதனால் வந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். இதனுடைய இயற்கை அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சேலம் மாநகரை சுற்றி பல்வேறு மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அதனை வடமொழியிலே சைலம் என்று சொல்வார்கள். அந்த சைலம் என்ற சொல் பின்னாளிலே சேலம் என்று மாறி இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு செய்தி என்னவென்றால், சேலநாடு, சேரநாடு இவையெல்லாம் சேலத்தை சேலம் என்று அழைப்பதற்கு காரணமான பெயர். மேலும் சேலம் பட்டு என்பது சேலத்திலே மிகவும் பிரதானமான ஒன்று. இங்கே சேலை அதிகமாக நீண்ட காரணத்தினால் சேலையூர் என்று இந்த ஊரை அழைத்திருக்கிறார்கள். அதே போல சேரர்களின் செல்ல பிள்ளையாக இந்த ஊர் திகழ்ந்த காரணத்தினால் சேரர் இல்லம் என்ற அந்த ஒரு பெயரை கூட பின்னாளிலே சேலம் என்று மாறி இருக்கும் என்று பல்வேறு தரவுகளிலே சொல்லியிருக்கிறார்கள் ஐயா. இதுதான் சேலம் என்ற அந்த பெயர் காரணம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த மாவட்டத்துக்கான சில வரலாற்று குறிப்புகள் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழகத்திலேயே ஆங்கிலேயர்கள் ஜில்லா என்கிற அடையாளத்தை முதலாக வழங்கியது சேலம் ஜில்லா என்கிற வரலாற்று குறிப்பை நீங்கள் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள். இந்த மாவட்டத்தினுடைய தனித்துவமான வரலாறு என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னது அருமைங்க. அதாவது வெள்ளையர்கள் நம்மை ஆண்ட பொழுது நிர்வாக வசதிக்காக இந்த பல்வேறு கிராமங்களையும் பேரூராட்சி இவையெல்லாம் ஒருங்கிணைத்து நிர்வாக வசதிக்காக இப்ப நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த ஜில்லா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்தியாவிலே முதல்ல பரிச்சயமாக செய்து பார்த்த இடம் தான் இந்த சேலம் மாவட்டம். இந்த சேலம் மாவட்டம் இப்பொழுது இருக்கிற மாவட்டமாக அப்பொழுது இல்லை. நான் சொல்வது 1792 அந்த காலகட்டத்திலே இப்பொழுது இருக்கிற சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி இது போன்ற அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்த ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டமாக அவர்கள் நிர்வாக வசதிக்காக பிரித்தார்கள். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்தியாவிலேயே இந்த சர்வே என்று நில அளவையை முதலாக வெள்ளையர்கள் கையாண்ட மாவட்டம் சேலம் மாவட்டம் தான். இப்படி சேலம் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக திகழ்கிறது ஐயா. ஓகே சார். இப்ப சேலத்துக்கு நாம முதல்ல சொன்னது மாதிரி மாம்பழம் அப்படிங்கிறது புகழுக்குரிய விஷயமா இருக்கு. பல பகுதிகளில் சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லி தனித்துவமா கடைகள்ல வச்சு வியாபாரமும் செய்யறாங்க. சேலம் மாவட்டத்துல இந்த மாம்பழம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட பகுதியில விளையக்கூடிய தனித்துவமான காய் வகைகளை சேர்ந்ததா, இல்ல சேலம் மாவட்டத்தினுடைய எல்லா பகுதிக்கும் இந்த சுவை ஊட்டுகிற தன்மை இருக்குதா? இங்க எங்க பகுதிகள் உட்பட எல்லா இடங்கள்லயும் சேலத்து மாம்பழம்னு பல வகை மாம்பழத்தை பயன்படுத்துறாங்க. உண்மையிலே சேலத்து மாம்பழத்தை அடையாளப்படுத்துறதுக்கான வகை ஏதாவது இருக்கா? நிச்சயமாங்க. சேலத்து மாம்பழம் தனி சுவையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதாவது நான் சொன்ன அந்த ஒருங்கிணைந்த அந்த மாவட்டம் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திலே இன்றும் கூட
இந்த மாம்பழங்கள் மிக அதிகமாக விளைவிக்கப்படுகின்றது. அப்பொழுது இருந்த அந்த பெயர் இன்று வரை இந்த சேலத்திற்கு நிலைத்திருக்கின்றது. இருப்பினும் சேலம் இந்த இப்பொழுது இருக்கிற சேலம் மாவட்டத்தில் கூட பல பகுதிகளில், அதாவது இந்த மாம்பழத்திற்கு செம்மண் பூமியாக இருக்க வேண்டும், வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த காரணங்களால் இந்த பெயர் சேலம் மாம்பழம் என்று பெயர் வந்ததுங்க ஐயா. இது மாம்பழத்திற்கு மட்டுமல்ல, பட்டு சேலைகளுக்கு பெயர் போன ஒரு இடம். அதே போல ஜவ்வரிசி இன்று அரபிய நாடுகளில் அதிகமாக இந்த ஜவ்வரிசி பல்வேறு பயன்பாடுகளுக்காக, பல்வேறு மருத்துவ குணங்களுக்காக இந்த ஜவ்வரிசியை தயாரித்து பயன்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அது சேலத்திலே தான் அதிகமாக விளைவிக்கப்படுகின்றது. அதே போல வெள்ளி கொலுசு சேலம் மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றது. குடிசை தொழிலாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணு. அப்புறம் மளிகை பொருளுக்கான ஒரு சந்தையை ஒரு வெள்ளையர் இங்கே உருவாக்கி இருக்கின்றார். அந்த வெள்ளையர் பெயராலேயே அந்த சந்தையானது லீ பஜார் என்று இங்கே சேலம் செவ்வாய்ப்பேட்டை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியிலே அது தொடர்ந்து இயங்கி வருகின்றது. இந்த மளிகை பொருளுக்கான ஒரு ஒட்டுமொத்த விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மிக சிறப்பு வாய்ந்த இடம் சேலத்திலே இருக்கின்றது ஐயா. இது நீங்கள் கேட்ட அந்த மாம்பழத்துவமான விஷயங்கள். ஆமா ஆமா. ஓகே சார், இப்ப நம்ம சுற்றுலா தலங்கள் பத்தி பேசுறதுக்கு போயிடலாம். குறிப்பா நான் முன்னாலேயே சொன்னது மாதிரி புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை மீண்டும் மீண்டும் சுத்தி பார்ப்பதை விட இது மாதிரி மாவட்டங்களுக்குள்ளால் நாம் அறிய வேண்டிய இடங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய, பார்க்க வேண்டிய, பயன்பெற வேண்டிய பல்வேறு பகுதிகள் சேலத்திற்குள்ளால் பரவி இருக்கிறது. அது குறித்த செய்திகளை நாம் பேசலாம். சேலம் மாவட்டம் அப்படின்னு சொன்னா மலைகள், நதி, அற்புதமான இயற்கை சூழல், அணைக்கட்டுகள் என்று இயற்கை பல பகுதிகளிலும் அற்புதமாக விரிந்து நிற்கக்கூடிய ஒரு மாவட்டம். அருவி உட்பட எல்லா இயற்கை வளங்களும் நிறைந்த மாவட்டமாக இருக்கிறது. அதுல குறிப்பா நம்முடைய சேலம் மாவட்டத்துல ஒரு அற்புதமான முட்டல் அருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருவி இருக்கு இல்லையா? நீங்க இந்த முட்டல் அருவி அப்படிங்கறது நம்ம குற்றாலம் அல்லது பனிமுத்தாறு, பாவநாசம் இது மாதிரி அல்லது தேனி மாவட்டத்தினுடைய சுருளி அருவி, இப்படியான சில அருவிகளுக்காகத்தான் சுற்றுலா பயணிகள் நெடுந்தூரம் பயணிக்கிறார். சேலம் மாவட்டத்தில் இந்த முட்டல் அருவி அப்படிங்கிற இந்த அருவி எங்க இருக்கு? இந்த அருவியினுடைய அழகு பற்றியும் அமைப்பு பற்றியும் சொல்லுங்க ஐயா. இங்கே அருவிகள் என்று நிரந்தரமாக தண்ணீர் வருவது போன்ற ஒரு அமைப்புள்ள அருவிகள் குறைவு. அதனால் இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த அருவி கூட மழை காலங்களில் இந்த மலைப்பகுதிகளிலே வரக்கூடிய நீர் தானே ஒழிய, உங்களுக்கு தொடர்ந்து நீர் வரக்கூடிய அருவியை காண வேண்டும் என்றால் கிள்ளியூர் அருவி என்று ஏற்காடு மலைப்பகுதியிலே இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ்நாட்டிலே மிக அதிகமான மழைப்பொழிவை நமது ஏற்காடானது சேலம் மாவட்டத்திலே அதிகமான மழைப்பொழிவு பெறக்கூடிய பகுதியாக இருக்கின்ற அந்த இடத்திலே பல்வேறு அருவிகள், நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஏழைகளின் ஊற்றி என்று இந்த ஏற்காட்டை ஏன் நாம் அழைக்கிறோம் என்றால், ஒரு 20-25 கிலோமீட்டர் அடிவாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நடந்தே அந்த ஏற்காடு மலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதி. நீங்க சைக்கிள்ல போகலாம், டூ வீலர்ல போகலாம், ஆட்டோவில் போகலாம், இந்த மாதிரி எப்படி வேண்டுமானாலும் அந்த ஏற்காடு பகுதியை அடைய முடியும். அப்படி நீங்கள் அந்த வழி எங்கும் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது இந்த மழை பெய்யக்கூடிய இந்த நேரத்தில் நாளை காலையில் நீங்கள் சென்றால் ஒரு 10-15க்கு மேற்பட்ட அருவிகள் உங்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதைத்தான் இந்த போன்ற இடங்கள் நீங்கள் சொன்ன அந்த பகுதியில கூட இந்த மழை மிகும் பொழுது அங்கே தண்ணீர் வரும். இது சேலம் ஒரு மலை சார்ந்த பகுதின்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே ஜருகுமலை என்று ஒன்று இருக்கின்றது, கஞ்சமலை என்று இருக்கின்றது. இது போன்ற மலைகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் வெள்ளையர்களே இந்த நகரத்தை பார்த்து பிரமித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பேடில் படித்தேன், வெனிஸ் என்று சேலத்தை அழைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சர்வேயின் கணக்குப்படி சேலம் மாநகருக்குள்ளாரே 70 ஏரிகள் நிறைந்த ஒரு பகுதியாக, நம்ப முடியுமா உங்களால்? சேலத்திலே 70 ஏரிகள் இருந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக இன்றும் கூட சேலத்திலே மூக்கன் ஏரி, அம்மாப்பேட்டை ஏரி, பள்ளப்பட்டி ஏரி என்று மிக முக்கியமான இடங்களில் இந்த ஏரிகள் இப்பொழுது மிகவும் அற்புதமாக பறவைகள் வாழக்கூடிய சரணாலயங்களாக சேலம் நகரத்திலே அமைந்திருக்கின்றது. அதை அரசாங்கமும் பாதுகாத்து வருகிறது என்று ஒரு கூடுதல் சிறப்பு. இப்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் சேலம். சங்ககாலம் தொட்டே இந்த ஊர் பிரசித்தி பெற்ற இடமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக சேலத்தினுடைய பகுதி, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்நிலை எல்லாம் தமிழ் இலக்கியத்தில்
சிறுபானாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கியத்தில் கூட சேலம் பற்றிய சில குறிப்புகள் எல்லாம் வருகிறது. அவ்வளவு பழமையான ஒரு பகுதி. இந்த பகுதிக்குள்ளால் தொல்லியல் ஆய்வுகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது தொல்லியல் துறையின் பாதுகாப்பின் கீழ், கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக சங்ககிரி கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்குது. சங்ககிரி கோட்டையினுடைய சிறப்பு என்ன? இங்க சுற்றுலா பயணிகள் போனா என்னென்ன விஷயங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க ஐயா. அது இங்க பாத்தீங்கன்னா நாமக்கல்ல ஒரு கோட்டை இருக்குதுங்கய்யா, சங்ககிரியில ஒரு கோட்டை இருக்கு. இதெல்லாம் இந்த திப்பு சுல்தான் காலத்திலே இந்த பகுதியானது அவர்களுடைய ஆளுகையின் கீழ் இருந்த பொழுது பாதுகாப்பிற்காக அங்க கோட்டைகளை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் அவ்வளவு எளிதாக இப்போ சங்ககிரி கோட்டை என்றால் அது நீங்க அந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலை சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அந்த கோட்டையானது உங்களுக்கு தெரியும். ஒரு பாறை, ஒரு மொட்டையான ஒரு பாறையின் மேல் அதை அமைத்திருக்கிறார்கள். எப்படித்தான் இருக்கும், ஏன்னா ஒரு பாதுகாப்பிற்காக மேலே சென்று விட்டால் மற்றவர்கள் வர முடியாத ஒரு சூழலுக்காக அதை அமைத்திருப்பார்கள். அதை பொதுமக்கள் போய் பார்த்துட்டு வர அளவுக்கு ஒரு எளிதான ஒரு அமைப்பு, வழிகளும் அங்க அவ்வளவா இல்லைங்கிறது தான் ஒரு விஷயம். ஆமா. ஆனா நீங்கள் கோட்டையை பார்க்க வேண்டும் என்றால் கோட்டை என்று சேலத்திலே ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த காலத்திலேயே சேலம் இந்த மேடான பகுதியிலே கோட்டை அமைத்து அந்த கோட்டை வாயிலில் ஒரு ஆறு ஒன்று ஓடுகிறது. அந்த ஆறை பற்றி நான் சொல்ல வேண்டும். இப்பொழுது பொதுவாக ஒரு ஆறின் பெயரை பார்த்தால் பெண்கள் பெயராகத்தான் வைத்திருப்பார்கள், இல்லை என்றால் ஒரு ஆணின் பெயர் இருக்கும். ஆனால் இந்த சேலத்தில் மையமாக சேலம் நகரை இரண்டாக பிரிக்கக்கூடிய இந்த ஆறின் பெயரை பார்த்தீர்கள் என்றால் திருமணி முத்து ஆறு. இது பாருங்க, பேரை பாருங்க. திருனா அழகிய, மணினா இந்த மணிக்கற்கள் இருக்கக்கூடிய, முத்துனா நன்னீர் முத்துக்கள். இப்ப கடலில் முத்து விளையும், ஆனா நன்னீரிலே முத்துக்கள் விளையும். அப்ப இந்த திருமணி முத்து இதையெல்லாம் அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலையிலே இந்த ஆறு இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆதிகாலத்திலிருந்து இந்த ஆற்றின் பெயர் திருமணி முத்தாறு என்று வைத்திருக்கிறார்கள். சொல்ல போனால் ஆய்வு கூட இந்த திருமணிமுத்தாறுனுடைய நீர்ப்படுகை பற்றிய ஆய்வு தான் செஞ்சிருக்கீங்க இல்லையா? அது ஒரு தனித்துவமான. ஆமாங்க. ஏன்னா நான் பிறந்த வளர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆய்வு செய்தேன். அதுல பாத்தீங்கன்னா இது ஒரு காவிரியோட துணையாருங்கய்யா. இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா சேர்வராயன் மலையில் தான் உற்பத்தி ஆகின்றது. அந்த சேர்வராயன் மலை உற்பத்தி ஆகி சேலம் மாநகரின் வழியாக சென்று பின்பு மோகனூர் என்ற அந்த பகுதியிலே இது காவிரியோட கலக்கிறதுங்கய்யா. இதுல இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த சேலம் மாநகரின் வளர்ச்சியானது இந்த ஆற்றின் இரு கரைகளில், அதாவது வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய கரைகளில் தான் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் சுற்றுலா பயணிகள் சேலத்திற்கு வந்தா எந்த ஒரு இடத்தை பார்க்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே மிகவும் பிரதானமாக ஒரு கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலின் பெயர் சுகவனேஸ்வரர் கோயில் என்று சொல்வார்கள். அது இந்த ஆற்றின் ஒரு கரையில் இருக்கின்றது. அந்த கோயிலானது ஒரு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயிலுங்கய்யா. அது நீங்க இலக்கியங்கள்ல அருணகிரிநாதர் அவர்கள் இந்த கோயில் குறித்து பாடியிருக்கார், அந்த சுகவனேஸ்வரர் கோயில் குறித்து. அதை போலவே இன்னொரு சுவையான செய்தி என்னவென்றால், இந்த திருமணிமுத்தாற்றின் கரையில் உத்தம சோழபுரம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அதாவது சேலத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி நம்ம கோயம்புத்தூர் செல்லும் வழியில் அந்த இடத்துல ஔவையாருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அந்த கோயில் ஒரு ஈஸ்வரன் கோயில் தான், கரபுரநாதர் கோயில் சொல்லுவாங்க. அது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான கோயில். அந்த கோயில்ல ஔவையாருக்கு சிலை வச்சிருக்காங்க. அங்கேயே ஔவையாருக்கு சிலை வைக்கிறாங்க. ஊர் பேர் பாருங்க, உத்தம சோழபுரம். சோழர்களுக்கு அது ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆனா சேலம் சேரரோட சம்பந்தப்பட்டது. அங்க சோழர் இருக்காரு. ஆனா ஔவையாருங்கிறது தொண்டை நாட்டுல தருமபுரியில இருக்கக்கூடிய. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சுவையான செய்தி என்னன்னா, அங்கவை சங்கவைக்கு திருமணம் நடைபெற்ற இடமாக அதை குறிக்கிறார்கள். அங்கவை சங்கவை, அதாவது அந்த பாரிமனுடைய மகள்கள் இருவருக்கும் அங்கே திருமணம் செய்து வைத்த ஒரு ஏற்பாடு நடந்ததாகவும், அந்த நிகழ்ச்சிக்கு 3 பேரரசர்கள், அதாவது பாண்டியர்களும் சோழர்களும் சேரர்களும் 3 பேரரசர்களும் தங்கியிருந்து அந்த திருமணத்தில் கலந்து கொண்டார்கள் என்று ஒரு செய்தி இருக்கின்றது. அதற்கு அச்சாரமாக வீரபாண்டி என்று ஒரு பெயரே பக்கத்தில் இருக்கின்றது. ஒரு ஊரின் பெயர் வீரபாண்டி. அந்த கோயில் இருக்கிற இடம் உத்தம சோழபுரம், அப்புறம் சேலம். இந்த 3லுமே 3 அரசர்களும் வீரபாண்டியிலே பாண்டிய மன்னர்களும், உத்தம சோழபுரத்திலே சோழ மன்னர்களும், சேலத்திலே சேரமனும் தங்கி இருக்கிறார்கள் என்று அந்த செய்தியானது நமக்கு சொல்லுகிறது ஐயா. சிறப்பு. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான வரலாறு. ஏனென்றால் கிட்டத்தட்ட பச்சைமலையை மையமாக வைத்து ஆட்சி புரிந்த ஒரு வேளிர் குடியினுடைய தலைவனாக இருந்த
பாரிவேந்தன் 3 மன்னர்களால் வீழ்த்தப்பட்டான் என்று சொல்லக்கூடிய செய்திதான் பரவலாக வரலாறுகளில் பேசப்படுகிற விஷயமாக இருக்கிறது. ஆனால் அந்த பாரிவேந்தனுடைய மகளுக்கு இவர்கள் முச்சூடி திருமணம் செய்து வைத்தார்கள். அதனுடைய சான்றாக பல பகுதிகள் அங்கே அதியமானுடைய அரசவையை அலங்கரித்த அவ்வை அங்கே சிலையாக நிற்கிறாள் என்பதெல்லாம் உண்மையிலேயே சேலம் குறித்து தெரியாத விஷயங்கள், வரலாறுகளை இன்னும் நம் ஆழமாக தேடி பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய செய்தியாக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை பதிவு செய்தீங்க. நிச்சயமா. இப்ப பாத்தீங்கன்னா சேலத்துக்கு எப்படி மாம்பழம் ஒரு அடையாளமோ அதே மாதிரி சேலத்துல மேட்டூர் டேம், அந்த மேட்டூர் அணை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அடையாளம். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மேட்டூர் அணை சுற்றுலா பயணிகளுக்கு எப்படியான அனுபவத்தை தருகிறது அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாங்கய்யா, மேட்டூர் அணைங்கிறது ஒரு தமிழ்நாட்டோட நம்மளை ஒரு தாயாக தண்ணீரை தர அனைத்து, இன்னைக்கு சொல்ல போனா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 30 ஆண்டுகளில் கூட்டு குடிநீர் திட்டம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 25 மாவட்டங்களுக்கு அந்த அணையிலிருந்து தான் தண்ணீரை கொடுத்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அணைங்கயா. அது சேலத்துல இருந்து உங்களுக்கு 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அந்த மேட்டூர் அணையானது அமைந்திருக்கிற இடம் ஒரு மிகவும் ஒரு அற்புதமான இடம். அதிலே அங்கே ஒரு இன்னொரு இடம் இருக்குது. அந்த பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க அந்த இடம். அதுக்கு பேர் அம்மாப்பேட்டை. நீங்க மேட்டூர் போறவங்க எல்லாருமே அந்த அம்மாப்பேட்டையை பார்க்காம வந்துடக்கூடாது. ஏன்னா அங்க என்ன பண்றாங்கன்னா காவிரி, அதாவது காவிரியில குறுக்கால இந்த அணையை கட்டியிருக்காங்க. அப்புறம் தண்ணீரை தேக்கி வைக்கிறாங்க. அப்புறம் பாசனத்துக்காக இது தஞ்சாவூர்ல கடைமடை வரைக்கும் செல்வதற்கு பாசனத்திற்காக இந்த தண்ணீரை திறந்து விடுவார்கள். அப்படி செல்லக்கூடிய நீரை கூட ஒரு கதவணை மூலியமாக தடுத்து நிறுத்தி அந்த கதவணை மூலியமாக மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமது இந்த மேட்டூர் அணையில இருக்கின்றது. அப்படி தண்ணீரை தேக்கி வைக்கும் பொழுது கடல் போல இந்த காவிரி ஆனவள் அங்கே காட்சியளிப்பார். அந்த இடத்திலே மக்கள் அனைவரும் சென்று மேட்டூர் அணையை பார்க்கலாம். மேட்டூர் அணையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முனியப்பன் கோயில் அந்த மேட்டூர் அணைக்கு முன்பாக இருக்கின்றது. அதை பார்க்கலாம். இன்னொரு சிறப்பு என்னவென்றால் புதிதாக பிடித்த மீன்கள், பல்வேறு வகையான மீன்கள் அங்கே மீன்வளத்துறையினால் விற்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் ஏன்னா நீங்க ஒரு மீன் தனித்தனியா வாங்கினீங்கன்னா விலைவாசி அதிகமாக இருக்கும், நம்மளால சாப்பிட முடியாது அதிகமா காசு கொடுத்து. ஆனா அங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஒரு குடும்பமா ஒரு 5 பேர் போனீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ மீன் வாங்கி அதை அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மியா அதிகமாக பொரிச்சோ குழம்பு வச்சோ இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க அங்க ஒரு பார்க்கும் இருக்கின்றது. அந்த பார்க்ல நீங்க போய் பார்த்துட்டு அந்த மேட்டூர் அணையெல்லாம் ரசிச்சுட்டு வரலாம். அதுவும் இல்லாம இப்ப ஒரு பெரிய டவர் வச்சிருக்காங்க அந்த மேட்டூர் அணைக்கு மேல. அதெல்லாம் இப்ப மக்களை விடுறாங்க. முழுமையா. ஆமா ஆமா. அதாவதுங்க இது டேம் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா தான் தெரியும். ஆனா அந்த நீர் பிடிப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முழு கொள்ளளவு 120 அடிங்க. இந்த நம்ம மேட்டூர் அணையோட முழு உயரம் 124 அடி. அதுல நம்ம 120 அடியை நிறுத்தி வைக்கலாம் தேக்கி. எந்த ஒரு இது வரைக்குமே இந்த அணையை கட்டினதுல இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு தராத ஒரு அற்புதமான கட்டமைப்பு இந்த மேட்டூர் அணை. அந்த டவர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒகனேக்கல் வரைக்கும் இந்த தண்ணீர் பரந்த கடல் மாதிரி தேங்கி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்படிங்கிறது இந்த மேட்டூர் சிறப்பு. இன்னொன்னு, மேட்டூருக்கு போற வழியில இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா பெண்கள் அதிகமாக விரும்பக்கூடிய கைத்தறி நெசவாளர்கள் அதிகம் மிகுந்த பகுதியால நிறைய சேலைகள் அங்க குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் ஒரு கடையில 1000 ரூபாய் 1500 ரூபான்னு சொல்லக்கூடிய அந்த சேலைகள் எல்லாம் அங்கே ஒட்டுமொத்தமாக வாங்கி இங்கே நிறைய கடையில விற்கிறாங்க. நீங்க அங்க போகும்பொழுது அதையும் கேட்டீங்கன்னா அங்கே போற வழியிலேயே நல்ல அருமையான ஒரு நேஷனல் ஹைவே ரோடே இப்ப போட்டுட்டு இருக்கிறாங்க சேலத்துல இருந்து மேட்டூருக்கு. அதுல நீங்க இறங்குனீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி 300 ரூபாயில இருந்து ஒரு குறைவான விலையில நல்ல ஒரு தரமான சேலைகளை. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்லிருக்கீங்க. ஏன்னா ரூபாய்க்கு பெருமானமான பட்டு 500 ரூபாய்க்கு உள்ளால கிடைக்குது அப்படின்னா முதல்ல அந்த இடத்துக்கு அந்த இடத்துல போவாங்க. நம்ம சுற்றுலா பயணிகள் எல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வேலையில ஒரு அற்புதமான செய்தி சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப வெரைட்டியான டூரிஸ்ட் ஸ்பாட், ரகரகமான
வெவ்வேறு அனுபவங்களை தரக்கூடிய சுற்றுலா தலங்கள் அமைந்திருக்கிற இடம் அப்படிங்கிறது சேலம். அந்த வகையில குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியோட அனுபவிக்கக்கூடியது உயிரியல் பூங்கா, பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் பூங்கா. பொதுவாவே எல்லா மாவட்டங்களிலும் இது மாதிரி உயிரியல் பூங்காக்கள் அமைக்கப்படுறதில்லை. அது அமைக்கப்படுவதற்கான இடம், எல்லா உயிரினங்களும் அங்கே தங்க வைக்கப்படுவதற்கான அந்த சூழல் எல்லாமே பொருந்த அமையக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் இந்த உயிரியல் பூங்காக்கள் வச்சிருப்பாங்க. சில உயிரியல் பூங்காக்கள் மிக சிறப்பா இருக்கு, சில பூங்காக்கள் ஒரு பெயரளவுல செயல்பட்டு இருக்கு. அதுல குறிப்பா இந்த குறும்பம்பட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த அந்த பூங்கா, அங்கே அது சார்ந்த ஒரு நீர்வீழ்ச்சி வரைக்கும் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு செயல்பாட்டுல இருக்கு, இத சுற்றுலா பயணிகள் எப்படி அனுபவிக்கலாம்னு சொல்லுங்க. நிச்சயமாக நல்ல அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம பெரியவங்களை விட குழந்தைகளை மையப்படுத்தி சுற்றுலா தலம் இருந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும். இது இந்த இடமானது இந்த சேதுவாயன் மலை அடிவாரத்திலே இந்த இடம் இருக்கின்றது. நீங்க சொல்லக்கூடிய குறும்பப்பட்டி உயிரியல் பூங்காவானது இப்பொழுது அரசாங்கமானது இந்த சேலம் மக்களுக்காகவும் வெளியிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவதற்காகவும் ஒரு அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக பல கோடி ரூபாய் செலவுல நிறைய உயிரினங்களை வெளியே இருந்து கொண்டு வந்து வெவ்வேறு காடுகளில் இருந்து எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாகன வசதி இருக்கு, சாலை வசதி இருக்கு. இங்க சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து அங்க ரெகுலரா பேருந்துகள் எல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஏற்பாடு இருக்கு. இல்லைன்னா ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி இருக்கு, நீங்க கார்ல போனாலும் போகலாம். பூங்கா இருக்கு. பூங்கா இருக்கிறதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்துருது. ஸோ அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல நீங்க முன்னால அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல தகவல் கொடுத்துட்டு நீங்க அந்த பின்னால அதை நான் சொன்ன அந்த கிள்ளியூர் ஃபால்ஸுங்கிறது ஏற்காடு மலையில இருந்து கீழே வருதுங்க. அது இந்த பூங்காவுக்கு பின்புறம் தான் அது கரையில போகும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்க முறையான அனுமதி வாங்கிட்டு அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வரக்கூடிய நிலையும் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாம் ஏற்காடு போறதுக்கு அடிவாரத்துல தான் எல்லாமே இருக்கு. அதனால நீங்க ஏற்காடு போற ஒரு பிரயாணம் பண்ணீங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்க அப்புறம் ஏற்காடு போறது ஒரு சிறப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏற்காடு மலை அடிவாரத்துல நகரமலைன்னு ஒரு மலை இருக்குங்க. அந்த மலையை சுற்றி ஆசியாவிலேயே மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கனிமம் கிடைக்குது. அது மேக்னசைட்னு சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கும். இந்த மேக்னசைட் இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு உலோகத்தையும் உருக்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க இரும்பு உருக்கணும்னா இரும்பை விட அதிகமான வெப்பநிலை தாங்கக்கூடிய ஒரு பொருள் வேணும். அது மாதிரி ஒரு அற்புதமான அந்த ஒரு கல் மேக்னசைட் கல் ஆசியாவிலேயே மிக அதிகமா ஏற்காடு மலையடிவாரத்துல தான் கிடைக்குதுங்க. அதையும் நீங்க பார்க்கலாம். நீங்க அந்த குறும்பம்பட்டி பூங்காவுக்கு போற வழியிலேயே இந்த சுரங்கங்கள்லாம் திறந்த வெளி சுரங்கம் தான், அதை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடம் தான். அங்க நல்ல பார்க்க அருமையா இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த சுரங்கம் பத்தி போதுமான அளவுக்கு வெளியில மற்ற மாவட்ட மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க நம்ம மற்ற பகுதிகளில் சுரங்க தொழில் நடைபெறுவதை போன்று தினசரி பணிகள் நடக்குமா? நேரடியாக அதை பார்ப்பதற்கும் அங்க இருக்கக்கூடிய பணிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அனுமதிக்கப்படுகிறார்களா? அது நீங்க முறையான அங்க நிறைய தனியார் சுரங்கங்கள்லாம் இருக்கு. நீங்க முறையான அனுமதி பெற்றுட்டு அது நீங்க ஒரு சாலையில் செல்லும் பொழுதே வாகனத்திலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு. உள்ளே சென்று பார்க்கணுங்கிறது ஏன்னா அது டெக்னிக்கலா தெரிஞ்சாதான் நமக்கு அது என்னன்னு புரியும். ஆனா நீங்க ஒரு சுற்றுலா பயணியாக அதை எட்டி எடுக்கிறதெல்லாம் நீங்க கண்ணாலேயே பார்க்க முடியும். அது பேருந்துல இருந்தே நீங்க பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம். அப்படியேதான் பார்க்கணும்னா அங்க இருக்கக்கூடிய சுரங்க மேலதிகாரிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க பார்க்கலாம். ஓகே சார், நீங்க நிறைய நம்ம சுற்றுலா தலங்கள் போக்குவரத்து பகுதிகளை பேசும்போது சில மலைகளை பத்தி குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆனால் ரொம்ப புகழ்பெற்று இருக்கக்கூடிய சேர்வராயன் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை சுற்றுலா தலங்கள்ல ஒன்றா குறிப்பிடப்படுது. இந்த மலையில ஏதாவது தனித்துவமான சிறப்புகளோ வழிபாட்டு தலங்களோ ஏதாவது இருக்கா? இந்த மலையில் என்ன நோக்கத்துக்காக போய் பார்க்கணும்? இந்த மலையை தாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதனுடைய அடையாளமே ஏழைகளின் ஊட்டி அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி இந்த ரெண்டு மலைத்தொடரும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. நீங்க இருக்கிறதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து இப்ப நாகர்கோவில் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மலையும் ஆனைமுடியில ஒன்னா சேர்ந்துரும். எது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மலையா தான் போகுங்க. அந்த மாதிரி இந்த சேலத்துல இருக்கக்கூடிய இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த சேர்வராயன் மலை அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா எளிதாக எல்லோரும் செல்ல முடியும். இதற்கு ஒரு வழி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இடத்துலலாம்
டிராபிக் ஜாம் வந்து அதிகமா நடக்கும். ஏன்னா போறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு அதே வழி தான். மாட்டினீங்கன்னா திருப்பி வர முடியாது. இதனால மணிக்கணக்கா மக்கள் காத்து கிடக்க வேண்டிய கட்டாயத்தில். ஆனா இன்னைக்கு ஏற்காடை பொறுத்தவரை இந்த மலைக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு 3 வழிகள் நமக்காக இருக்கின்றது. ஒரு வழியில கூட்டம் இருந்தாலும் இன்னொரு வழியில நீங்க போகலாம். அதையெல்லாம் வந்து எங்க சேலம் மாவட்ட நிர்வாகம் அருமையாக மக்களுக்கு, இப்போது கூட சேலம் கோடை விழா வந்து ஏற்காட்டிலே இந்த கோடை விழா எப்பவுமே கோடை காலத்திலே நாங்கள் நடத்துவோம். அது இப்போ உண்டான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால சுற்றுலா பயணிகளை எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் அனைத்து ஏற்பாடுகளையும் நம்ம சேலம் மாவட்டம் நிர்வாகம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு ஒவ்வொரு கோடை விழாவுக்கும் புதுமைகளை செய்து மக்கள் அனைவரும் அங்கே வருவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வார். அங்கு ஏற்காடை பற்றி ஒரு தனியாக நாம் நிகழ்ச்சி நடத்த அங்கு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். சேலத்துல வந்து விதவிதமான பறவைகளை பார்ப்பதற்கான இடங்கள், பறவைகளை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள், அதே மாதிரி ஏரிகளுடைய கரைகள், இப்படி வந்து சில அடையாளங்களை வந்து சொல்றாங்க. இப்ப கோடை காலம், அதுவும் இப்ப மழை இந்த நாட்கள்ல வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு மழை இருந்தா கூட இந்த காலகட்டங்கள்ல வரும்போது இந்த மாதிரி பறவைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அப்படி பார்ப்பதாக இருந்தால் பறவைகளை பார்ப்பதற்காக என்று அடையாளப்படுத்திருக்கக்கூடிய இடங்கள் பத்தி சொல்லுங்க. அது அணைகளை ஒட்டிய பகுதியா இருக்கா, இல்ல தனித்துவமான அதற்கென்று சில பகுதிகள்? இல்லைங்க, இந்த அருமையான கேள்விங்க. இப்ப நம்ம சொன்ன அந்த ஏற்காடு அடிவார பகுதியில தான் இந்த மூக்கநேரி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்குதுங்கய்யா. அது வந்து மிக அற்புதமாக வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் வருடந்தோறும் அந்த வளர்ச்சிக்காக இங்கே வந்து இருக்கின்றன. அதை நாம் அங்கே வந்து நீர் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு மாதத்திலும் நம்ம சென்று பார்க்க முடியும். அந்த மூக்க நேரிங்கிற பேர்லயே பாத்தீங்கன்னா அது 3 கண் ஏரி அப்படிங்கறத பின்னால வந்து அதை மூக்க நேரின்னு மாத்திருக்கிறாங்க. இது எல்லாமே ஏற்காட்டுல பாத்தீங்கன்னா இப்ப சேலம் மாவட்டத்தோட மழைப்பொழிவு வருடத்துக்கு 920 மில்லிமீட்டர் மழை அளவுன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க 1300 மில்லிமீட்டர் மழை அளவு அங்க அதிகமா இருக்கின்றது. ஸோ அந்த அதிகமான மழைப்பொழிவு இந்த ஏரியில் முதல்ல வந்துட்டு ஏரியில ரொம்பினதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லக்கூடிய இந்த திருமணிமுத்தார் வழியாக காவிரிக்கு செல்கின்றது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனாலதான் சேலத்துல ஒரு அரை மணி நேரம் மழை பெய்ஞ்சாலே சேலம் மாநகரம் ஃபுல்லாவே நிறைய நீர்வரத்து அதிகப்படும். அந்த 70 ஏரிகள் இருக்கக்கூடிய காரணம், ஒரு கிண்ணத்தை கமுத்து வச்சிங்கன்னா இப்படி கிண்ணம் சுத்திலையும் மலைகள் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அப்போ ஒரு மழை பொழிஞ்சா எல்லா பக்கமும் தண்ணீர் வரும். அந்த தண்ணீர் எல்லாம் சேலம் மையமாகத்தான் இந்த திருமணிமுத்தார் வழியாக ஓடும். உண்மையில அதுல இவ்வளவு ஏரிகள் நிறைந்திருக்கிற மாவட்டமும் சேலம் மாவட்டம் தான். ஏன்னா மற்ற மாவட்டங்கள்ல இவ்வளவு ஏரிகள் 70 ஏரிகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எண்ணிக்கை. இவ்வளவு ஏரிகள், அது சார்ந்து இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகள், குளங்கள், ஆறுகள், குட்டைகள், கடைமடை வரைக்குமான விவசாயம் முழுமையாக அடைவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் மிக அற்புதமாக இந்த மாவட்டத்தில் திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். நிச்சயமாங்க. சார், இப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல்வேறு சிறப்புகளை பெற்ற மாவட்டம் சேலம் அப்படிங்கிற அடிப்படையில இங்க ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு அரசால. இந்த அருங்காட்சியகம் முதல்ல எங்க அமைஞ்சிருக்குது? இந்த அருங்காட்சியகத்துல போனா என்னென்ன விஷயங்கள் பார்த்து பயன்பெற முடியும் சார்? நிச்சயமாங்க. இப்ப நம்ம சொன்னதெல்லாம் ஒரு துளிதாங்க. இன்னும் சேலம் மாவட்டத்தை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா சேலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த அருங்காட்சியகத்துக்கு சென்று பார்க்க வேண்டும். அது முக்கிய சேலத்தின் மையப்பகுதியில் தான், அதாவது சாரதா காலேஜ் என்று ஒரு கல்லூரி இருக்கின்றது. அந்த கல்லூரி சாலை என்று சொல்வார்கள். அந்த சாரதா காலேஜ் சாலையில் இந்த சேலம் அருங்காட்சியகம் இருக்கின்றது. இன்னொரு விந்தையான ஒரு செய்தி என்னவென்றால், இங்கே 3 ரோடு, 4 ரோடு, 5 ரோடு என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். பாருங்க, அப்ப இந்த ஊர்ல ஒரு 3 ரோடு இருக்கா, அதுக்கு 3 ரோடுனே பேர் வை. ஒரு 4 ரோடு இருக்கா, 4 ரோடுனே பேர் வை. இல்ல 5 ரோடு இருக்கு, அப்ப 5 ரோடு. வேற எங்கேயுமே இந்த மாதிரி நீங்க ஒரு ரோடுக்கு வந்து 3 ரோடு 4, ஏன்னா எல்லா பக்கமும் சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாமே 6 ரோடு 4 ரோடு 3 ரோடு தான் இருக்குது. ஆனா சேலத்து மக்கள் அந்த ஒரு கிராம ஒருபடி மேலே போய் 8 வழிச்சாலை வரைக்கும் சந்திச்சிருக்கு மற்ற மாவட்டம். ஆமாங்க, அது ஒண்ணு. அந்த மாதிரி இங்க இன்னும் அந்த பெயர் அப்படியேதான் வழங்கப்பட்டு வருகின்றது. அங்க போனீங்கன்னா 3 ரோடு தான் இருக்கும், வேற ரோடே இருக்காது. 3 ரோடு தான் இருக்கும். அதுவே 4 ரோடு இருக்கும், 5 ரோடு இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்வது, இந்த சேலம் அஸ்தம்பட்டி என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியிலிருந்து, அதாவது எல்லாம் ஏற்காடு செல்லக்கூடிய வழியில் தான் இருக்கின்றது. அந்த அஸ்தம்பட்டியிலிருந்து நீங்க பெங்களூர் செல்ல வேண்டும் என்றால் இந்த 5 ரோடு என்ற ஒரு இன்னொரு லேண்ட்மார்க் போகணும். அதுக்கு வழியில இந்த
அருங்காட்சியகம் இருக்கின்றது. அங்கே இந்த சேலம் மாவட்டத்தில் கிடைத்த அருமையான காட்சி பொருள்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். 2016-17 இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது தமிழ்நாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்றது. அப்போது எல்லாருமே அந்த ஜல்லிக்கட்டு நம்ம அதை ஒரு கோர்ட்ல இது உங்களுடைய விளையாட்டு, தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டப்ப அதுக்கு நமக்கு ஒரு பெருமையா சொல்றேன், அதுக்கு உறுதுணையா இருந்தது ஒரு நடுக்கல் அப்படிங்கிறது சேலத்துல தான் எடுத்திருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு வீரன், அந்த நடுக்கல்ல என்ன இருக்குன்னா ஒரு வீரன் ஒரு காளையை அடக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. அந்த நடுக்கல்ல அப்படி இருக்கு. அது அதனுடைய காலம் 400 ஆண்டுகளுக்கு பழமையான காலம். இதை வைத்து கோர்ட்டிலே சொல்லும் பொழுதுதான், தொல்லியல் துறையில் சொல்லும் பொழுது கோர்ட் அப்படியே ஏற்றுக்கொண்டது, நமக்கு சாதமாக தீர்ப்பு வந்தது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இது போன்ற சிறப்பான விஷயங்கள், அதுபோல நாமக்கல் கவிஞர் அவரோட குறித்த செய்திகள் மற்றும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே கிடைத்த சிலைகள், இன்னும் சொல்ல போனால் ரோமானியர் காலத்திலே கூட சேலம் தொடர்போடு இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த ரோமானியர்கள் பயன்படுத்திய காயின், அந்த நாணயங்கள் சேலம் மாவட்டத்திலே கோனேரிப்பட்டி என்று ஒரு இடம் இருக்கின்றது, அங்கே எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த கஞ்சமலை என்று அதை குறிப்பிட்டு சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த கஞ்சமலையானது இரும்புத்தாது மிக நிறைந்த ஒரு பகுதி. அந்த இரும்புத்தாது, அந்த மலை முழுக்க இரும்புத்தாது. அப்படி பாத்துக்கீங்களா, அப்படி பாருங்க, அப்படி ஒரு மலை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அது சித்தர் கோயில் இங்க இருக்கிற மக்கள் சொல்வார்கள். அதை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று அந்த சித்தர் கோயிலுக்கு சென்று அங்கே அடையாளப்படுத்துறாங்க. ஆமா, அடையாளப்படுத்துறாங்க. அதுவும் சேலத்துல ஒரு 14 கிலோமீட்டர். இந்த இளம்பிள்ளை சேலை வாங்கும் போது நீங்க அதையும் பார்க்கலாம். மக்கள் அந்த இடம் இருக்குது. அது ஒரு சிறப்பு என்னன்னா, உங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது இருந்தா அந்த சித்தர் கோயில்ல போயிட்டு நீங்க ஒரு 4 அமாவாசைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் இருக்கின்றது, அந்த ஒரு அருவியில தண்ணி எப்பவுமே அது வத்தவே வத்தாது, எவ்வளவு சம்மர்னாலும் அங்க போய் நீங்க 4 வாரம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீரும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கை. இப்ப என்ன மாதிரி ஒரு புவி அமைப்பியல் பேராசிரியர் அது என்ன அப்படி என்ன அந்த நீருக்கு ஒரு சக்தி இருக்கிறதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த நீரிலே இரும்பு சத்து அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த மலை முழுக்க இரும்பு, அந்த மேக்னடைட் என்று சொல்லக்கூடிய இரும்பு தாது இருக்கின்ற காரணத்தினால் அது வழியாக வழிந்தோடக்கூடிய அந்த அருவியிலே இரும்பு சத்து அதிகமா இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த இரும்பு சத்து மிகுந்த, அதே போல அந்த ஒரு மலையானது மூலிகைகள் நிறைந்த பகுதி என்று சொல்வாங்க. இப்படி இந்த மூலிகைகள், இந்த இரும்பு சத்து இதையெல்லாம் கலந்து அந்த அருவியிலே அந்த தீர்த்தத்திலே வரும்பொழுது மக்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அந்த தோல் வியாதிகள் ஒருவேளை தீருமோ என்று கூட நாம் கருதலாம். அது குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து கொள்கிறார்கள். சிறப்பு சார். அந்த இடம் பார்க்கலாம். இதே மாதிரி அந்த அருங்காட்சியகத்துல தேடி தொகுத்து வைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு விஷயங்கள் பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி ராஜேந்திர சோழன் காலத்தினுடைய கல்வெட்டு ஒன்று பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அறிவுசார் சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் அந்த கல்வெட்டை போய் பார்த்து வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். பொதுப்பாக சுற்றுலா பயணிகள் பார்த்து வரக்கூடிய அளவிற்கு அந்த இடத்தில் ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கிறதா, இல்ல இது மாதிரி கல்வெட்டு ஆய்வுகள் வரலாற்று ரீதியானவர்கள் மட்டும் போய் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கா? இது ரெண்டு, இந்த மாதிரி வரலாற்று ஆய்வாக இந்த கல்வெட்டுகளை பார்க்க வேண்டும் என்றால் 2 இடங்களை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதில் நான் நீங்கள் சொல்லி அந்த முதலாவது இடத்தை சொல்கின்றேன். அது சேலத்திலிருந்து ஒரு இங்க நாமக்கல் செல்லும் வழியிலே நீங்கள் சென்றால் பனமரத்துப்பட்டி என்று ஒரு ஊர் வருகின்றது. அது அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க போனீங்கன்னா அது சுற்றிலையும் மலையோடு இருக்கும், நடுவில் ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும், அங்க ஒரு ஏரி இருக்கின்றது. அந்த ஏரிக்கு பெயரே பனமரத்துப்பட்டி ஏரி என்று சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்திலே இந்த கூட்டு குடிநீர் திட்டங்கள் எல்லாம் இல்லாத காலகட்டத்திலே நமக்கு 50 ஆண்டுகள் சேலம் மாநகருக்கு குடித நீரை கொடுத்த ஒரு மாபெரும் ஏரி தான் அந்த பனமரத்துப்பட்டி ஏரி. அந்த ஏரியில் தான் இந்த ராஜேந்திர சோழன் காலத்திய ஒரு கல்வெட்டு ஒரு பெரும் பாறையிலே அங்கே வெட்டி வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கலாம். அடுத்தது இங்கே நாம் பிராமி கல்வெட்டு சேலத்துல, இப்ப மதுரைன்னா நிறைய கல்வெட்டு நமக்கு கிடைக்கும், அங்க பார்க்கலாம் நம்ம. ஆனா சேலத்துல அந்த மாதிரி கல்வெட்டு இருக்கானா இங்கேயும் இருக்கு. நீங்க ஓமலூர் என்று இங்கே சேலத்திலிருந்து அதுவும் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. அது பெங்களூர் செல்லக்கூடிய வழியிலே முக்கியமான நகரம் ஓமலூர். அந்த ஓமலூர்கிட்ட போனீங்கன்னா அம்மன் கோயில்பட்டி என்று ஒரு சின்ன கிராமம் இருக்கின்றது. அங்கே ஒரு சுனை இருக்கின்றது. அந்த சுனையிலே இந்த தமிழி என்று எழுத்துக்களால் சொல்லக்கூடிய அந்த பிராமி எழுத்துக்களில் வெட்டிய ஒரு கல்வெட்டு அங்கே இருக்கின்றது. இந்த 2யுமே மக்கள் சென்று இது போன்ற எழுத்தினுடைய முதல் எழுத்துரு வடிவம் அப்படின்னு அந்த பிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்தை சொல்றாங்க.
அந்த பிராமினுடைய எழுத்து இப்போது ஒரு சிறப்புக்குரிய செய்தியாக சொல்வதாக இருந்தால் அது இப்போது டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு இப்போது பிராமி எழுத்துருவாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதனுடைய அசல் கல்வெட்டு பதிவை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் சேலத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பிராமி கல்வெட்டு இருக்கிறது, அது ஒரு சிறப்பு வாய்ந்த கல்வெட்டு. இருந்தாலும் இங்க சேலம் மாவட்டத்துல அது ஒரு தனித்துவமான விஷயமாக இருக்கு. சார், இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 8 திக்கிலும் இருந்து வேதம் கேட்ட பகுதி என்பதால் இந்த ஊர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட குறிப்பை சொன்னீர்கள். ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக தளமாக சேலம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆன்மீக தலத்தையும் தனித்துவமாக எடுத்து பேச வேண்டும். ஆனாலும் நேரம் என்பது குறைவாக இருக்கிற காரணத்தால் இங்க இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய ஆன்மீக சுற்றுலா தலங்கள் பற்றி சொல்லி நம்ம நிறைவு கொள்ளலாம். நிச்சயமாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்துல என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், அதை செய்து கொண்டிருக்கும் சேலம் என்று சொன்னேன். அதுக்காகத்தான் இந்த கருத்தை நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த சேலம் நகரிலே ஒரு பல்வேறு பகுதிகளிலே மசூதிகள் தெளிவாக இயங்கி வருகின்றன. அதே போல கிறிஸ்தவர்கள் இங்கே ஆட்சி பண்ண காரணத்தினால் நிறைய சர்ச்சும் இங்க இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சேலத்தின் மைய புள்ளியாக அந்த சர்வே பண்ணும் பொழுது அவங்க ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுதான் சர்வே ஆரம்பிப்பாங்க. அது அந்த மாதிரி ஒரு இப்ப நமக்கு இந்தியாவுக்கே பாத்தீங்கன்னா மையப்புள்ளி நாக்பூர்ல இருக்கு. இந்தியாவோட தேசத்தின் மையப்புள்ளி சர்வேக்காக நாக்பூர்ல இருக்கு. அந்த மாதிரி சேலத்தோட மையப்புள்ளி ஒரு சர்ச்சில் இருக்கு. அது சேலம் மாநகராட்சி கட்டிடத்திற்கு எதிர்த்தா போல ஒரு சர்ச் இருக்குங்கய்யா. அந்த சர்ச் பாத்தீங்கன்னா 1875 கட்டியிருக்காங்க. மிக அற்புதமான ஒரு சர்ச். அந்த சர்ச் பேர் கிறிஸ்து சர்ச் அப்படிம்பாங்க. அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 5000 பேர் ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு ஹாலோட இன்ஃபேன்ட் ஜீசஸ் சர்ச்னு ஒன்று பெருசா ஒன்று இருக்கு. அருமையான கட்டடக்கலையோட அந்த ஆர்சி கட்டடக்கடையோட கட்டினது. அது சேலம் புதிய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இந்த சர்ச் இருக்கு. இதையும் பார்க்கலாம். இன்னொன்னு, முஸ்லீம்களும் இங்கே அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள், கன்னடம் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பழைய மாவட்டம் கர்நாடகா பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதன் போல சௌராஷ்டிரா மக்கள் இங்கே அதிகமாக இருக்கு. இந்த பட்டு சேலைகளை நெய்யக்கூடிய அந்த தறி சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் அந்த சௌராஷ்டிரா இனம், இப்படி பலதரப்பட்ட மக்கள் இங்கே ஒற்றுமையாக ஒவ்வொருவர் ஒரு பகுதியில இருந்து வருகிறார்கள். அந்த மாதிரி நீங்க திப்பு சுல்தான் அவர்கள் இந்த சேலத்தில் தன்னுடைய ஆளுகையில் இருந்த பொழுது தனக்காக ஒரு மசூதியை எழுப்பி அந்த மசூதியிலே அவர் தொழுகை செய்திருக்கின்றார். அதனுடைய வயது 300 ஆண்டுகள் ஆகின்றது. அது சேலம் இந்த திருமணி முத்தாற்றின் கரையிலே ஜும்மா மசூதி என்று மிகவும் பிரசித்தி பெற்ற மசூதி. இன்றும் அது சிறப்பாக பல்வேறு முஸ்லீம்களின் அந்த ஒரு பிரேயருக்காக பயன்பட்டு வருகின்றது என்ற அந்த செய்தியோடு இவற்றையெல்லாம் இங்கே நம்ம லோக்கல் தெய்வம், அதாவது நீங்க சிவன், பெருமாள் இதெல்லாம் இந்திய அளவுல ஒரு கும்பிடக்கூடிய தெய்வமா இருக்கும். ஆனா சேலத்தை பொறுத்தவரை உள்ளூர் மக்கள் அதிகம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாரியம்மாள். அதுதான் சேலத்தோட சிறப்பு. இந்த சேலத்துல 8 பேட்டை என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு பகுதி அம்மாப்பேட்டை, செவ்வாப்பேட்டை, அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டையா இருக்கின்றது. அந்த 8 பேட்டையிலையும் எல்லாத்தையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு பெரிய மகா மாரியம்மனாக, பெரிய மாரியம்மனாக கோட்டை மாரியம்மன் இங்கே இருக்கின்றது. அதுவும் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த சேலத்து மக்கள் வழிபாட்டு வருகிறார்கள். ஒரு கரையிலே சிவன் கோயிலும் இருக்கின்றது, மறுகரையிலே கோட்டை மாரியம்மனும் இருக்கின்றால் அந்த மாரியம்மனுக்கு இந்த 8 பேட்டை இருக்கிற மாரியம்மனுக்கெல்லாம் ஆடி மாசத்துல சிறப்பான பண்டிகை ஒரு 15 நாள், ஒரு மாத அளவுக்கு இங்கே சேலம் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஆமா, திருவிழா, ஆடி திருவிழா. அதை ஒட்டி தான் இந்த சேலம் மாவட்டம். ஏன்னா அந்த திருவிழாவப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி வேடிக்கை என்று ஒன்று. இதை தவறாமல் நான் இந்த செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் சேலத்தின் சிறப்பை செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த மாரியம்மன் திருவிழாவிற்கு வாருங்கள். அப்பொழுது செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் குகை என்ற அந்த பகுதியில் வண்டி வேடிக்கை என்று நடத்துவார்கள். அது ஒரு 40-50 வருடமாக தொடர்ந்து நடத்துகிறார்கள். இப்பெல்லாம் நம்ம டிஜிட்டல்ல VFX வச்சு நிறைய ஒரு காட்சிகளை அவ்வளவு அற்புதமா கலரா காட்டுறோம் சினிமாவில. ஆனா இன்னைக்கு அந்த பழைய பாரம்பரியமான ஒரு நாடகத்திற்கு எப்படி வேஷம் கட்டுவாங்களோ அந்த மாதிரி புராதன அந்த ராமாயண மகாபாரத காட்சிகளை எல்லாம் தங்கள் அந்த ஒரு நாடகத்துல வரவங்க எல்லாம் எப்படி மேக்கப் போடுவாங்களோ அப்படி போட்டு அந்த சீன் செட் எல்லாம் வண்டியில வச்சு அந்த வண்டியை ஊர்வலமாக எடுத்து வருவார்கள். இது வேற எந்த
தமிழ்நாட்டை பொறுத்தவரை வண்டி வேடிக்கை என்பது எங்கேயுமே இல்லை என்ற அந்த ஒரு செய்தியில் சேலத்திற்கென தனித்த ஒரு அடையாளமாக இந்த வண்டி வேடிக்கை இருக்கின்றது. அது ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து ஆடி மாதத்திலே இங்கே நடைபெற்று வருகின்றது. எனவே சேலத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாகட்டும் அனைவரும் எப்பொழுது வேண்டுமோ சேலத்தினுடைய கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு கிளைமேட். எப்பொழுதுமே ஒரு எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும் இரவு நேரங்களில் ஒரு 12 மணி நடு ராத்திரிக்கு மேல அந்த ஒரு ஜிலுஜிலு போன்ற காரணம் என்ன, சுற்றிலும் மலைகள் இருக்கின்றதுனால இருக்கின்றது. அதே போல இங்க ஒரு அயோத்தியா பட்டணம் என்றும் பக்கத்திலேயே அதுவும் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அங்க வந்து ஒரு சிறப்பான சிற்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ராமர் கோயில் இருக்கின்றது. இன்னும் சிற்பங்களுக்கு பெயர் போன தாரமங்கலத்தில் ஒரு கைலாசநாதர் கோயில் இருக்கின்றது. அதுல இன்னொரு விந்தையான ஒரு விஷயம் என்னன்னா, சூரியனும் சந்திரனும் அங்கே இருக்கக்கூடிய கைலாசநாதரை வருடத்தில் ஒரு நாள் வழிபடுவார்கள். எப்படி என்றால் அந்த சூரிய கதிர்கள் நேரடியாக அந்த மூலவர் உள்ள இருக்கக்கூடிய மூலவர் நெற்றியில் படும் அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு கட்டடக்கலையோடு அந்த கைலாசநாதர் கோயில் இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் மணிக்கணக்கிலே சொல்ல வேண்டும். இருப்பினும் நீங்கள் சொல்லியது போல இந்த நேரத்திலே அந்த புத்தர் சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல், அதை மட்டும் சொல்லி முடிச்சோம். ஆமா, அது சொல்றேன். இது சேலம் வந்து இங்க வந்து சேலத்திலே நிறைய சமணர்களும் புத்தர்கள் அது சம்பந்தப்பட்டவர்களும், அதாவது கிமு 300 அந்த காலகட்டத்தில எல்லாம் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியும். அதுக்குண்டான பதிவுகளும் நிறைய இருக்கின்றன. இங்க ஒரு பகுதியின் பெயரே குகை என்று இருக்கும். ஆனா குகைனா கேவ். அப்படி பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அடையாளமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல ஒரு புத்தர் சிலையை வந்து ரொம்ப நாளா மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தலையை எடுத்துட்டு வெட்டிட்டாங்க. அது வெட்டினாங்களா உடைச்சாங்களான்னு தெரியாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து ஒட்ட வச்சு அதை முனியப்பன்னு சொல்லி ரொம்ப நாளா கும்பிட்டு வந்துட்டு அது தலைவெட்டி முனியப்பன்னு ஒரு பேர் வந்துருச்சு. அதுவும் வந்து சேலம் மாநகராட்சி அலுவலகத்துக்கு பக்கத்துல தான் இருக்குது. அது சேலம் மையப்பகுதியில் இருக்கு. அங்க போய் யார் வேணாலும் பார்க்கலாம். அப்புறம் ஒரு அமைப்பினர் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து புத்தர் சிலை, ஏன்னா அவர் உட்காந்து அது ஒரு தாமரை இது மேல உட்காந்து அந்த பத்மாசனம் போட்டு அந்த மாதிரி அமைப்புல இது முனியப்பன் கிடையாதுன்னு சொல்லி அவங்க கோர்ட்ல வந்து அதை போட்டு கோர்ட்ல அப்புறம் வந்து தொல்லியல் துறையும் வந்து ஆமா அது வந்து நாங்க ஆராய்ச்சி பண்ண வகையில் அது ஒரு புத்தர் சிலை தான் சொல்லி இப்ப அது வந்து ஒரு புத்தர் சிலையாக வைத்து அந்த பூஜையெல்லாம் எடுத்து அது புத்தராகவே அங்கே தொடர்ந்து இருந்து வருகிறார். அதுவும் ஒரு சுவையான செய்தி. அதையும் நீங்க வந்து தாராளமா சார் உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் பேசக்கூடிய அளவிலான சிறப்பு வாய்ந்த செய்தி, ஒவ்வொன்றையும் வரலாற்றியல் ரீதியாக குறிப்பிட்டு சொன்னீர்கள். ரொம்ப அற்புதமான தகவல்களை சேலத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். பார்ப்பதற்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பார்த்துவிட்ட மனநிறைவே உங்களுடைய உரையாடல் தந்திருக்கிறது. அந்த வகையில் உலகெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சேலத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் வரலாற்று ரீதியான தகவல்களை சேலத்து சுற்றுலா தலங்களுடைய சிறப்புகள் குறித்தும் தெரிந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி பங்கேற்று சிறப்பித்தமைக்காக நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக சேலத்தில் பிறந்த எனக்கு சேலத்தை பற்றி சொல்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். யாராவது இந்த போன்ற இடங்களுக்கு வருவதற்கு உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் நிச்சயமாக என்னை அணுகினால் நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவிக்கின்றேன். சேலம் சுற்றுலா தலங்கள் குறித்த விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் முனைவர் விஜயகுமார் அவர்கள் இதுவாண்ட வழிகாட்டுதல்களை தருவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அவர்களை தொடர்பு கொள்ள விரும்புவர்கள் இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலியில் இணைக்கப்பட்டிருக்கும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய தேவையை சொல்லுங்கள். அவர்களுடைய தொடர்பை தருவதற்கு இசைமுரசு தயாராக இருக்கிறது. மிக்க நன்றி சார். உங்களுடைய பணி இன்னும் சிறப்படைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகள். நன்றிங்க. இன்றைய ஊர் சுற்றி பறவை நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் சேலம் மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களுடைய சிறப்புகள் குறித்தும் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்மோடு சேலம் சுற்றுலா தலங்கள் குறித்த விரிவான உரையாடலை நிகழ்த்திய சேலம் அரசு கல்லூரியினுடைய புவி அமைப்பியல் துறையினுடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய டாக்டர் விஜயகுமார் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அழைப்பாளர் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாம். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.